எண் 7 தனுஸ்ரீ ஜி. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். என் பேர் தனுஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வரலாற்று நபர், அறம் போதித்த பாரத காப்பியம். மாபெரும் பல வீரர்களை சுமந்து நின்றது. ஆனால் இந்த ஒரு வீரனுடைய பேர் மட்டும் யானையின் பாத சுவடுகள் போல ஆழ பதிந்தது என் மனதில். அவர்தான் பாண்டவர்க்கு மூத்தவர், கௌரவரால் கௌரவிக்கப்பட்டவர், அறத்தையும் வரத்தையும் தான் அடையாளமாக்கிய அங்க தேசத்து அரசன் கர்ணன். அவன் கொடுத்தே பழக்கப்பட்டவன். அவனுக்காக கேட்க துடிக்குது என்னுடைய மனம். சுற்றி 100 படைகள் இருந்து சுயம்பாய் அவன் நின்ற போது சூரியபுத்திரனா கூடியிருந்த சபேதனிலே வில்லால் வென்ற வீரனவன் சொல்லால் தன்னை குடிந்த போது சூதபுத்திரனா கொடுத்தே தேய்ந்த கரங்கள் எங்கே இரண்டிற்காக இருக்கும்போது தன் திறமைக்கான அங்கீகாரம் இறக்கும் தருவாய் தன்னை பெற்ற தாயினுடைய மடி. பாரதத்தின் இயற்குணன் கிருஷ்ணன், அவனோட உளவியல் மருத்துவன். பீஷ்மரின் பலவீனம் சிகிண்டையை போர்க்களம் அனுப்பினான். துரோணாச்சாரியாரின் பலவீனம் அஸ்மதாமன் மடிதான் என்று உரைக்க சொன்னான். துரியோதனனின் பலவீனம் கோபம் கிட்டும் சமயத்தில் எல்லாம் தூண்டினான். பல வியூகங்கள் அனைத்தும் வாசுதேவனின் சூட்சமத்துக்கு ஆட்படாத ஒரே வீரன் கர்ணன். ராட்சச வண்டவன் தொடையை துளைத்தம் போதிருந்த வழியை விட இந்த சமூகமான் மீது கேட்ட கேள்வியின் வழி ஆழமானது. அதற்கு பதிலளிக்க வேண்டாமா? அது சரி, அன்னை அப்பனின் துணையும் இல்லை, ஆசான் சாபம் சுமந்த பிள்ளை, அதர்மம் பக்கம் நின்றதாலே ஏனோ ஆண்டவனும் அவன் பக்கம் இல்லை. வேறு என்னதான் இருந்தது? சாதி மதம் குலம் இருமூன்றிற்கும் அப்பாற்பட்ட திறமை இருந்தது. வாசெல்வம் குடிச்சேத்திர போர் என்கிறார். 17வது நாள் போன் நடைபெறுகிறது. கர்ணனை சாகாமல் காப்பாற்றுகிறார் தர்ம தேவதை. 7 நாள் அள்ளி கொடுத்த வள்ளல். தர்மம் தலை காக்கும் என்பதே கூற்று. இருப்பினும் செஞ்சோட்டு கடத்திருக்க சேராத இடம் சேர்ந்தவர் மடிந்தாக வேண்டும் என்கிறதே அவனோட விதி. கர்ணன் ஒரு பொழுதும் இல்லவில்லை வீத்தபடியான். கண்ணனோ ஒரு வேதிய உருவத்தில் வந்து கர்ணனுடைய அனைத்து புண்ணியங்களையும் தானமாக பெறுகிறார். பிறகு கர்ணா, உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்கிறார். நாமாக இருந்தால் சொர்க்கம் வேண்டும், இறைவன் திருவடி வேண்டும், பிறவா வரம் வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் மரணத்தில் விளிம்பில் அந்த மாவீரன் கேட்டது அதனில் அல்லல் வெவ்விழியால் இன்னமும் உட்பவம் உண்டாயினும் ஏழேறி பிறப்பும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரிய இதயம் அளித்தருளும் ஈகையின் உச்சத்தை இறக்கும் தருவாயில் எடுத்து வருத்தவன். வருங்காலத்தில் பிறக்க இருக்கும் கர்ணங்கள் தாய் தந்தையால் கொண்டாடப்பட வேண்டும், ஆசான்களால் அரவணைக்கப்பட வேண்டும், சமூகத்தால் போற்றப்பட வேண்டும். வளரும் தலைமுறை தர்ம வழியில் நடக்கட்டும். போற்றுவோம் கர்ணனை. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.